ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனையில திரும்பவும் ரஷ்யா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹெவியா பேச்சுவார்த்தை இருந்தது. ட்ரம்ப் அவர்கள் பர்சனலா பேசியிருந்தார் புட்டின் அவர்கள்கிட்ட. எனர்ஜி சீஸ்ஃபயர் மாரி கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா போட சொல்லி அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு. எனர்ஜி பவர் பிளான்ட் மேல தான் அடிக்கக்கூடாது. பட் அத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அடிக்கலாம்ல. இந்த கோல்ட் ஸ்டோர் பகுதி வச்சிருக்கக்கூடிய வேர் ஹவுஸ் இதெல்லாம் அடிக்கலாம்ல அப்படிங்கிறத தெரிஞ்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆயில் டிப்போஸ், இந்த ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வழிகள் எல்லாத்துலயும் ட்ரோன்கள் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்க. இப்போ டின்சோ பெட்ராஸ் பகுதிகளில் ஹெவியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டின்சோ பெட்ராஸ்க்குள்ள ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. கம்பைன்டு ஸ்ட்ரைக் ட்ரோன்கள் அப்புறம் மிசைல்கள் ஹெவியா பூந்து விளையாடிட்டு இருக்குன்னு. அட் த சேம் டைம் கீவ் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான அட்டாக். அதுவும் நிக்கோவ்லேவ்கோவ்கா பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல. ஸோ அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 750 கிலோவாட்ஸ் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பவர் ஸ்டேஷன் மேல ஒரு அட்டாக் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா வீடியோ பதிவுகள்லாம் வருது வச்சு பார்க்கும்போது அந்த பகுதிகளில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. மிசைல் அப்புறம் ட்ரோன்கள் யூஸ் பண்ணி கம்பைன்டு ஸ்ட்ரைக் கீவ், டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் இது போல பகுதிகளில் ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இதுல அந்த ரிவர்னோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு கீவ்ல. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டேஷன் லிங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 750 கிலோவாட்ஸ் பவர் ஸ்டேஷன். ஸோ அது மேல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எடுக்கக்கூடிய பவரா இருக்கட்டும், இல்ல அதுக்கு வேணுங்கிற பவரா இருக்கட்டும், இதனால வந்து பண்ண ஸ்தம்பிச்சு போகும். இதனால நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்போ எப்படி ஜாப்ரோசியால கோல்டு ஷடவுன்ல வச்சிருக்காங்க, அதே போல இதையும் கோல்டு ஷடவுன்ல வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இதனால வந்து பார்த்தா பவர் ஜென்ரேட் பண்ணி கீவ் வாசிகளுக்கு கரண்ட் கொடுக்க முடியுமான்னு முடியாது. அட் த சேம் டைம் கீவோட தென் கிழக்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா CHP4 அப்படிங்கிறது போல ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ அது மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள், வீடியோ பதிவுகள் இது போல வந்துட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவும் வரல, வந்துச்சுன்னா அது பேர் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து ரஷ்யா ஹெவியான அட்டாக் உக்ரைன்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உக்ரைன்ல இப்போதைக்கு கீவ்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இந்த நடுவில் அட்டாக் பண்ணதெல்லாம் நிறுத்தினாங்களே, அதனால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமானா இல்லைங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. எக்ஸ்பெக்டட் பவர் அவுட்ரேஜஸ் இருக்கத்தான் செய்யும். பவர் ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு ஏற்பத்தான் பவர் வரும். கொஞ்சம் பிளாக் அவுட்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிற கீவ் சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனோட ஸ்போக் உமன் எக்கேத்ரோனா அவங்க தரப்புல இருந்து பண்ணீங்கன்னா மீடியாக்கள் தரப்புல பேசிக்கிறாங்க. ஸோ இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய அந்த தாக்குதலோட வீரியம். அப்படியே களத்துக்கு வந்துட்டோம்னா பயங்கரமா ஃபேப் 500 குண்டுகள் 113வது ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் இருந்திருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா தரப்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா இந்த ரிகானிசான் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு அவ்வளவுன்ட்டு இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24/7 அந்த என்டையர் ஜோனுமே பேட்டில் ஃபீல்ட் ஜோனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்களோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வச்சிருக்காங்க. அதுவும் பல வியூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பகுதி 2 பகுதின்ட்டு இல்லை, என்டையரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள, ரிகானிசன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் பேட்டில் ஃபீல்ட்ல உக்ரைனால எதுவுமே செய்ய முடியல. ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள் ஒரு இடத்துல இருந்து அக்குமுலேட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்கன்னா, இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோனுக்கு முன்னாடியே சர்வேலன்ஸ் ஃபுல்லா இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கனால FPV ட்ரோன்கள் விளையாடிடுது. அதனால எந்த ஒரு பகுதிகள்லயும் இவங்க நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவா வந்து ஒரு ஆப்ரேஷனை வந்து உக்ரைனால செய்ய முடியல. ஜோன் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறது இந்த ரிகானிசன் தான். ஸோ அது இந்த ஃபேப் 500 குண்டுகள் பல பகுதிகளில் தாக்குதல் பண்ணுது, அது வேற. பட் ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள், ஏன்னா இப்போ இதுலயே 2-3 வியூல வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க ரஷ்யா எந்தெந்த இடத்துலலாம் நாங்கள் அட்டாக் பண்றோம், ஏன் அங்கே அட்டாக் பண்றோம், அங்கே என்ன பிரிகேட் இருக்காங்க, என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமா அடிக்கிறாங்க. அது இந்த கர்கிவ் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய தாக்குதல். ஸோ இது போல காரணங்கள்னால தான் ரஷ்யா வந்து இப்போ வரைக்கும் பேட்டில் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ ட்ரோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரோன் அப்படின்னாலே வந்து பண்ணா மேற்கோட ட்ரோன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே தான் இருக்கு. இந்த ஈரான் அப்புறம் ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் வந்து டாப்ல இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. சைனா இவங்களோட ட்ரோன்கள் என்னதான் இருந்தாலும் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படிங்கும்போது குவான்டிட்டியும் அதிகமா இருக்கு, குவாலிட்டியும் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது இவங்களோட கட்டுப்பாடு இந்த ட்ரோன் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேல வந்து பார்த்தீங்கன்னா மேற்க கம்பேர் பண்ணும்போது இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, 10,000 மிசைல் லான்ச் பண்ணிடுறாங்களா ஈரான், அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அன்லிமிட்டடான வீரர்கள், அன்லிமிட்டடான மிசைல்ஸ் இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கு. என்ன செய்ய முடியும் ஈரானால் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கா, அப்படிப்பட்ட ஒரு பிரான்ஸ் படையை தான் வந்து பண்ணா வியட்நாம்ல கும்மி வச்சு கும்மி அனுப்புனாங்க. வியட்நாம் ஜெயிக்க முடியல. நார்த் கொரியாலயும் அப்படிதான் செஞ்சாங்க. வச்சு தர்மமா தடிச்சு அனுப்பிச்சு வெளிவிட்டாங்க. அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கேப்பபிள் கிடையாது. அமெரிக்கான்ற ஒரு நாடு வந்து டைரக்டா போய் ஒரு நாடு கூட சண்டையிட்டு ஜெயிக்கக்கூடிய அந்த மனநலமா அவங்களுக்கு கிடையாது. அதுவே அவங்களோட மாரலி வீக்னஸை காட்டுது. நான்
அந்த அளவுக்கு வந்து பண்ணா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் முதல்ல ஒருத்தங்கள எந்த அளவுக்கு வீக் பண்ண வைக்க முடியுமோ, ப்ராக்ஸிஸ வச்சு யுத்தம் பண்ண வச்சு, எதிரிகள வீக் பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த போரோட முடியும் தருவாயில என்டர் ஆவாங்க. வேர்ல்டு வார் 2 இருக்கட்டும், வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், எல்லா டைமும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே டைரக்ட்டா அமெரிக்கா என்டர் ஆக மாட்டாங்க. அது அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா அந்த அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து எந்த ஒரு இடத்துலயும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மக்களோட மனப்பான்மை. ஈரானோட மக்கள் சண்டை பிடிச்சானே இது என் நாடு அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா முடியாது. எப்படி வியட்நாம் மக்கள் நினைக்கிறாங்க அதே போல ஜெயிச்சாங்க. ஸோ எப்படி லாவோஸ் அதே போல ஜெயிச்சாங்க. எப்படி எகிப்து அதே போல 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நார்த் கொரியா. இது போல பல உதாரணங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரெசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா முடியாது. இதுல வெறும் அரசாங்கம் அப்படிங்கிறதுல மக்களோட மனநிலைமைய பொறுத்து தான் அவங்க எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடத்துல இருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்துல மிசைல்ஸ் மட்டும் தேவையில்ல. அங்க கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா, ட்ரோன்கள் அதிகப்படியா இருக்கும். ஸோ குவான்டிட்டி அப்படிங்கிறது சீனா கிட்ட இருக்கு. லேண்ட் லாக்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கிடையாது. என்னதான் ஈரானோட தெற்கு பகுதியிலேயே அவங்க ஃபுல்லா அண்டை கொடுத்து நிப்பாட்டியிருந்தாலும், மேல காஸ்பியன் சி வழியா கண்டிப்பா ரஷ்யா, சைனா ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. துர்க்மெனிஸ்தானோட கனெக்ட் ஆயிருக்காங்க இந்த பக்கம். அது கூடவே சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளோட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்களோட வர்த்தகத்த ஃபுல்லாவே முடக்க முடியும். என்டையர் லாஜிஸ்டிக்கல் லைன்ஸ் கட்டுப்படுத்த முடியுமானா அது ஒரு கேள்விதான். அதனால தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து பண்ண அமெரிக்கானால எதுவுமே செய்ய முடியல. அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க இல்லையா? அ உள்ள ஃபோர்ஸ் அனுப்பி எல்லாம் பண்ணாங்க. நிம்மதியா ஆட்சி ஆள முடியலல்ல. விட்டுட்டு போய தானே செஞ்சாங்க. ஸோ அதே போல தான் ஈரான்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாலாம் ஆட்சி செய்யலாம் முடியாது. ட்ரூப்ஸ் அனுப்பலாம். உயிர் சேதங்கள் ஹெவியா இருக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். பட் மக்கள் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்தபடி இங்க இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இதுல என்ன அப்படின்னா, மெயினா இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செர்காஸ்கி பகுதிகள்ல. ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க ஒரு மெய்டான் ஆக்டிவிஸ்ட் ஒரு போ போ போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெர்கி ருஷ்னோவ் அப்படிங்கிறது போல ஒரு நபர். ஸோ அவர வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது துப்பாக்கிச் சூடு நடந்து அவர் இறந்துட்டார். ஸோ இந்த கொல்லப்பட்ட ஒரு காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ராலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த போலீஸ்காரங்கள பிடிக்கிறீங்களா? இல்ல நாங்க திருப்பி ராலி பண்ணிட்டே இருக்கட்டுமா? நாங்க புரொடெஸ்ட்ல இறங்கிறோம் அப்படிங்கிறதுல ராணுவ வீரர்கள் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மிரட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. இது உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்டெக்ரேஷன் வந்து பண்ண தெளிவா காட்ட ஆரம்பிக்குது. பிளவுகள் கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில நாட்கள்ல இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாகுது. கரண்ட், தண்ணி இது போல ப்ராப்பரான விஷயங்கள்லாம் உள்ள குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா உக்ரைன் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். எப்படி நம்ம ஈரான் சொல்றோம். ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு பகுதிகள், அமெரிக்கா யோசிக்கலாம். கிழக்கு பகுதிகள், சைனா அப்புறம் ரஷ்யா யோசிக்கலாம் அப்படிங்கிறது போல. அதேபோல உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளவுபட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்படி இருக்க சமயத்துல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகேஷன்லாம் அலோகேட் பண்ணிக்கலான்றாங்க. இத பத்தி ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள்கிட்ட வந்து பண்ணா போய் கேட்டிருக்குதுக்கு நேத்திக்கே சில விஷயங்கள் பார்த்தோம். இப்ப இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, உக்ரைன்ல எலக்ஷன் வச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது டிபெண்ட்ஸ்ங்க. அது எப்படி எலக்ஷன் போகுது, அத பொறுத்து தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா, அது வேற மாரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ரெகக்னைஸ் பண்ணலையா? எலக்ஷன் பொரசங்கா அவர்கள் ஜெயிச்சதா இருக்கட்டும், இப்போ ஒரு கோமாளி ஜெயிச்சுக்கிறான் இல்லையா? ஐயோ! நான் சொல்லீங்க, அவர் சொன்னது. கரண்ட் க்ளவுன் அப்படின்னு போல அவர் சொன்னாரு. ஸோ அவர் ஜெயிச்சுக்கிறார் இல்லையா? ஸோ அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலையா? அதே போல அக்செப்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா நடந்துச்சுன்னா ஓகே. இல்லன்னா சிக்கல் தான். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எப்படி நடக்குதுங்கிறது பொறுத்து அப்படிங்கிறது போல, அ திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இந்நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலோட டெப்யூட்டி சேர்மனா இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் தரப்புலருந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ எலக்ஷனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலருந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. எப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவுக்கு போனதுக்கு அப்புறமா இது போல இங்க ஒரு எலக்ஷன் வருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். இதோட இந்த பதிவ நாம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள மதிச்சு YouTube 4 பேருக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்க ஸ்டே சேஃப். பை.